வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. சரவணன் வெளியே வந்து நின்று பேசிகிட்டு இருக்காரு அஞ்சலி கிட்ட. அஞ்சலி சரவணன் 2 பேருமே பேசும்போது அஞ்சலி கேட்குறாங்க, என்ன சரவணா, நீ என்ன முடிவு எடுத்திருக்க? உன்னோட ஒய்ஃப் இப்போ மாசமாக இருக்காங்க, குழந்தை பிறக்க போகுது, அதனால் நீ தங்கமயிலோட சேர்ந்து வாழ போகிற, அப்போ நீ என்னை கழட்டி விட்டுருவ அதானே அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. என்ன அஞ்சலி இப்படி பேசுகிற நீ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் என் மனசை இப்படி கஷ்டப்படுத்துகிற? இங்கே பாரு, தங்கமயில் என் வாழ்க்கையிலேயே இல்லை, குழந்தை வேணும் அவ்வளோதான், குழந்தை மேலே என்னோட பாசத்தை நான் காட்டுவேன், அதுக்காக நான் தங்கமயில் கூட வாழணுன்ற எண்ணம்லாம் எனக்கு இல்லவே இல்லை, நீ தான் எனக்கு எல்லாமே, நான் உன்னை தான் எல்லாமே நான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாரு. பின்னாடி பார்த்தா ராஜி எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காங்க. அதுக்கும் பின்னாடி கதிர் வராரு. என்ன ராஜி, என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மாமா யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்காரு, அதான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு கதிர் கேட்குறாரு. வேற யாரும் இல்லை, ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கிட்ட கோயிலில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் சண்டை வந்ததில்ல, அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சும்மா அண்ணன் பேச விடு அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. இல்லை அவர் 2-3 வாட்டி நாங்களே கோயிலில் பார்த்துருக்கோம், அக்கா கூட பார்த்துருக்காங்க, தங்கமயில் அக்கா கூட பார்த்துருக்காங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. எப்படி ரொம்ப ஒரு சின்சியராக பேசிகிட்டு இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ராஜி, நீ போ, நீ உள்ளே போய் படி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கதிர் வராரு. அப்படியே சரவணன் திரும்பி பார்க்குறாரு. என்னென்ன, யார்கிட்ட நீ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, சும்மா என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. ஓ அப்படியாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து உட்காராரு. அங்கே பழனியும் வராரு. என்ன கதிர், என்ன ஒரே பிரச்சனையாக இருக்குது? எதுக்காக நீ அண்ணனை காரில் கூட்டிகிட்டு போன? என்னோட சின்ன அண்ணனுக்கு தெரிஞ்சு ஒரே சண்டை தெரியுமா, வீட்டில் ஒரே பிரச்சனை அப்படின்னு பழனி சொல்கிறாரு. அதுவா, சும்மா தான் நான் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. சும்மாவா, ஏதோ மயக்கமாகிடுச்சு, அதனால தான் நீ கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பெரிய அண்ணன் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. ஓ ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி எனக்கு உள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. அதுக்குள்ளே அப்படியே பழனி உட்காந்துட்ருக்காரு. ராஜ்யம் வராங்க. என்ன மாமா தனியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் இப்போ கதிர் வந்தான், என்ன பிரச்சனைன்னு கேட்டேன், ஆனால் அதுக்குள்ளே அவன் உள்ளே போயிட்டான் அப்படின்னு பழனி சொல்கிறாரு. இப்போல்லாம் என்னன்னே தெரியல, அவர் ஒரு மாதிரி தான் இருக்கார். எங்கேயோ திடீர்னு டியூட்டிக்கு போகிறாரு, மெசேஜ் பண்ணுறாரு, ஒரு மாதிரி அமைதியாக இருக்கார், ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி இருக்கு மாமா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரவணன் உள்ளே போகிறாரு. உள்ளே போனவுடனே கோமதி கேட்குறாங்க, இங்கே பாரு சரவணா, நீ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கல, அதெல்லாம் பேசாத, ஏன்னா இப்போது உன்னோட பொண்டாட்டி மாசமாக இருக்கா, அதை மனசில் வச்சுக்கோ, புரியுதா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. எல்லார் எதற்கும் கேட்கக்கூடாதான், உன்னை தனியாக ரூமில் கூப்பிட்டு நான் கேட்குறேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார் சரவணன். அதே மாதிரி கோயிலுக்கு போகிறாரு. போயிட்டு அஞ்சலியும் வராங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு அஞ்சலி, நல்லா தெரிஞ்சுக்கோ, எனக்கு தங்கமயில வந்து பிடிக்கவே பிடிக்காது, அவள் என் மனசுலேருந்து நான் ஃபுல்லாக அவளை வெறுத்துட்டேன், குழந்தை பற்றி மட்டும்தான் நான் யோசிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போனா என்ன சரவணா முடிவு எடுத்திருக்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. இங்கே பாரு, நீ தான் என் மனசு முழுக்க இருக்க, நீ தான் இனிமேல் என்னோடய பொண்டாட்டி, நான் உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இது சத்தியம் அப்படின்னு கையில் சத்தியம் பண்ணுறாரு. சரவணா உன்னை நம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நம்பலாம் சரியா, மற்றபடி நான் எதுவுமே கிடையாது, நீ தப்பாலாம் புரிஞ்சுக்காத அப்படின்னு சரவணன் பேசிகிட்ருக்காரு. அதே மாதிரி கோமதி போகிறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க தங்கமயில பார்த்து, கண்டிப்பாக உன்னை இப்படியே விட்டுற மாட்டேமா, நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு.